ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம எப்படியே சார்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி போட்காஸ்ட் வீடியோ மாதிரி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா வீடியோமே வீக்லி அனலைசிஸில் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து நேற்று வந்து பிடிசி வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். சரி, சும்மா சார்ட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஸோ வந்து நம்ம இப்போ ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் ஜோனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சனாலே போதும். ஆல்ரெடி வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிடிசியில் வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்தது ஷார்ட்டாக இப்போ வந்து உடச்சி இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு லோ. இந்த லோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டி மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ரக்சர் மேலே போயிட்டு இருந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நடக்கிற மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதை உடச்சி கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இப்போ இந்த இடம் வந்து இப்போ திரும்ப சப்போர்ட் எடுக்குது. இந்த சப்போர்ட் எடுக்கிற இடம் தான் வந்து நான் 4 ஹவர் ஹையாக மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இது பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு நிற்கிது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட நிற்கிது. சப்போஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் இதோட அடுத்த ஜோனான சப்போர்ட் ஜோன், அதாவது இந்த சப்ளை ஜோனுக்கு வரைக்கும் ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை வந்து இதுக்கப்புறம் லைட்டாக ரிஜெக்ஷன் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே கீழேயும் போகலாம். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் வந்து ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மு, ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணும். மேலே போக ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து மேலே அப்படியே மேலே போகுதா இல்லை கீழே ரிட்டர்ன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ணணும். சரி, பார்க்கலாம். சரி, 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வந்து நமக்கு இன்னொரு செல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம 1 ஹவரோட நெக்ஸ்ட் செல்லாக எடுத்துப்போம். பெட்டர் இது எடுத்துப்போம். ஓகேவா? ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போதோ அது வரைக்கும் இது வந்து செல்லு தான். இது வரைக்கும் வரலாம். திரும்ப இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஒரு நல்ல வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில். இது ஃபுல்லாகவே இன்ஸ்டியூஷன் கேண்டில். அது இல்லாமல் இதுவும் இன்ஸ்டியூஷன் கேண்டில். அது இல்லாமல் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில் இன்றைக்கி காலையில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு ப்ளஸ் இந்த ஏரியாவில் ரிட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வரும்னா, அப்படி சப்போஸ் இப்படி மேலே திரும்பிச்சு அப்படின்னா இப்படி லைட்டாக இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப இங்கே வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இதில் வந்து 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, இன்னும் வந்து இது கரெக்டான சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பல. மார்க்கெட் வந்து இன்னும் திரும்பல. ஸோ வந்து இந்த சப்ளை டிமாண்ட் ஜோனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட்டு கரெக்டான வந்து ஒரு ரிவர்ஸ் இன்னும் காட்டலை. ஸோ மேலே போகுமா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்குன்றது கன்ஃபார்ம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இதை எடுத்துகிட்டு திரும்ப கீழேயும் போகலாம். இல்லை இன்னொன்று பண்ணலாம், இதை வந்து கீழே உடச்சி இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலேயும் போகலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் வந்து எப்போ வந்து நியர் வந்து டிமாண்ட் ஜோனோ இல்லை சப்ளை ஜோனோ போனாலும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி இங்கே வந்ததுன்னா ஒரு இங்கேருந்து ஒரு பை ஃபார்ம் தான் எதிர்பாருங்க. கேண்டில்ஸ் ப்ளஸ் வந்து வேறு என்ன கன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக உருவாதான் பாருங்கள். இங்கே ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து இப்படி ரீட்ரேஸ் ஆகும். திரும்ப ஒரு இந்த இங்கே ஃபார்ம் பண்ணுற ஒரு லோவர் ஹை உடச்சி மேலே போகும். திரும்ப கீழே வந்து இந்த இடத்துக்கு நேராக சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இப்படி லைட்டாக இப்படி ஜர்க் ஆகி இப்படி மேலே போகும். இப்படி மேலே போகுது அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் 15 மினிட்ல போயிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த டேக் ப்ராஃபிட் வந்து இந்த லெவலு இல்லை இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு இப்படியே நேராக போக போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு நேராக கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இப்படி வந்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நல்ல பையர்ஸ் வந்து நிறையா இருந்தாங்கன்னா இதை உடச்சிட்டு மேலே போகலாம். இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா வந்து பைக்கு திரும்புதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டில் வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா மேபி பைக் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட அப்புறம் அதே போல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகி பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட பை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ ஓகே, அடுத்து வந்து நம்ம கோல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், சப்ளை டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியர் த சப்ளை ஜோன் கிட்டே இருக்குது. ஆல்ரெடி கீழே வந்துருச்சு. சப்ளை ஜோன் கிட்ட வந்துட்டு டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துருச்சு. டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு ஒரு நிமிஷம். டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு இப்போ வந்து நமக்கு திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுது. திரும்ப மேலே போகிறதுக்கான ஒரு ட்ரெண்ட் மாதிரி ப்ரைஸ் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தபடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து 4 ஹவரில் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோ ஹையர் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ வெறும் பிரேக் அவுட் தான் பண்ணியிருக்கு. நம்மளோட ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து இங்கேருந்து போயிருக்கு, ஒரு வாட்டி வந்து ஒரு நிமிஷம் இங்கேருந்து ஸ்ட்ரக்சர் போயிருக்கு, இங்கே வந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப இந்த இடத்த கீழே பிரேக் பண்ணி இதை உடச்சிருக்கு. இந்த இடத்த உடச்சிது அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது மேலே பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணணும். லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ இப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து இந்த லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட் தான். ப்ரைஸ் போயிட்டு திரும்ப அந்த லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுற மூவ்மெண்ட்டில் ஒரு ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் இது வரைக்கும் வந்தால் தான் வந்து ஒரு ஃபுல்லான லோவர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே வந்து இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாக நமக்கு பை தான் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சத்துக்கு பை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே செல் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக வரணும். இன்றைக்கி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூமெண்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஸ்லைடிஸாக ஒரு கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே போகணும். அப்படி சப்போஸ் வந்து இதை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நம்மளோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல. இது வேறு ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா 4 ஹவரில் ஓகே கரெக்டான ஒரு ஃபார்மேஷனாக கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. பட் இங்கே ஒரு கவனிச்சிங்கன்னா கீழே வந்து ஹையர் லோ வைக்கிறத வழிஞ்சு இங்கே மேலே ஹையர் ஹை வைக்கவே இல்லை. இந்த 3-4 இதுவும் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது. ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாமல் லிக்விடிட்டி இல்லாமல் நிற்கிது. ஸோ ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா லிக்விடிட்டி வேணும்னா என்ன பண்ணணும், திரும்ப கீழே வந்து அதுக்கு கிடைக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா மேலே புஷ் பண்ணும். ப்ரைஸ் ரொம்ப மேலே போகணுன்னாலும் சரி, ரொம்ப கீழே போகணுன்னாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும். இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் நகரத்துக்கு தேவையான லிக்விடிட்டி இல்லை. ஸோ எப்படி வேணுனாலும் வந்து மேனிப்புலேஷன் பண்ணி மேலே போகிற மாதிரி காட்டி எல்லாரையும் பை பண்ண வச்சு திரும்ப ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை கீழே போகிற மாதிரி ஒரேடியாக டக்குன்னு கீழே போய் திரும்ப எல்லாரையும் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து மேனிப்புலேஷன் அதிகமாக நடக்கும். மேனிப்புலேஷன்னா ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் போகிறதோ ட்ரூ அந்த போக வேண்டிய டேரெக்ஷனில் போகாமல் ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகிற மாதிரி காட்டி எல்லாரையும் பை பண்ண வச்சு எல்லாரையும் செல் பண்ண வச்சு திரும்ப வந்து அது போக வேண்டிய டேரெக்ஷனில் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி லேகிங்காக மூவ்மெண்ட் இல்லாத இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. சரி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஹவரில் ஏதாவது நமக்கு தெரியுதா? 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. நமக்கு பை ட்ரெண்டில் ஹையர் லோ மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹையை இங்கே வந்து தாண்டலை. இங்கே வந்து திரும்ப வந்து செல் ஆகிற மாதிரி ஒரு பையோட மூமெண்ட் வந்து குறையிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அடுத்த ஹையர் ஹை வைக்கல அப்படின்னா அடுத்த விஷயம் வந்து நம்ம அடுத்து இங்கே ஹையர் லோவுக்கு வந்துடணும். இதில் வந்து ஹையர் லோ வந்து இதான் வந்து ஹையர் லோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹையர் லோ வச்சிருக்கு, அதுக்கப்புறம் இப்படி ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு ஹையர் லோ வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 ஹவருமே வந்து நமக்கு செல் ட்ரெண்டில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வந்து இதை பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் செல் ட்ரெண்ட் தான். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஷார்ட் டைமாக ஃபார்ம் பண்ண செல் ட்ரெண்ட் உடச்சிச்சுன்னு அர்த்தம். மேபி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸில் உள்ள என்னன்னா 4032 430 to 35 ஜோனை வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்னும் பை ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த 4032க்கு போகாமல் இதுக்குள்ளேயே கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு செல் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். சரி, பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. வேறு 15 மினிட்ஸ்லேயும் அதே தான் ஓடிட்டு இருக்கு. சரி, நம்ம 1 ஹவர் ஜோனை வந்து மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? 1 ஹவரில் வந்து இதை வந்து நம்ம செல் பிரேக் அவுட்டாக மார்க் பண்ணிப்போம். ஆல்ரெடியும் வந்து நமக்கு 4 ஹவர்லேயும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னும் அந்த லோவர் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து 1 ஹவரில் நம்ம இப்போதைக்கு மார்க்கெட் ஷிப் செல்லு ஓகே பிரேக் அவுட் ஸ்டேஜை கொடுத்துருக்கு. ப்ளஸ் வந்து
நமக்கு வந்து இதை வந்து ஒரு லோவர் ஹையாக எடுத்துப்போம். ஏன்னா ப்ரைஸ் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப பழைய லெவல் வரைக்கும் வந்துட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே கீழே போயிருக்கு. ஸோ வந்து இதை வந்து 1 ஹவரில் ஓகே ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போயிட்டு உடைக்கிற வரைக்கும் இது செல்லு தான். இங்கே வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்கு நேரம் இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கூட கீழே போகலாம் ப்ரைஸு. இல்லை வந்து இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி ஆல்ரெடி எடுத்திருக்கு, கொஞ்சம் இந்த இடத்துட்டு வந்து எடுத்திருக்கு. இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டு இப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை செல் ட்ரெண்டர்னால லைட்டாக இப்படி கொடுத்துட்டு திரும்ப ஃபுல்லாக கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே இதாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே நடக்கலாம், பார்த்துக்கோங்க. சரி ஓகே, வேறு இதில் 15 மினிட்ஸோட ஜோன் மார்க் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து சரியான 15 மினிட்ஸு. ஓகேவா, அடுத்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இங்கே தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நாம் பிளாக்கில் மார்க் பண்ணி வச்சுப்போம். இது 15 மினிட்ஸு. ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னா 5 மினிட்ஸில் இதை வந்து நம்ம ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டில் வந்து செல் ட்ரெண்டு தான். சப்போஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 5 மினிட்ஸில் வந்து நமக்கு பையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம இங்கே ஒரு பை எதிர்பார்க்கலாம், ஷார்ட் டைமில் ஒரு பை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் நடக்கலை, இப்போதைக்கு செல் ட்ரெண்டு தான் கீழே போயிட்டு இருக்கு. அப்போ எங்கே முடிஞ்சிட்டு திரும்ப ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கு தான் ட்ரேட் எடுத்துக்கோங்க. சரி ஓகே, அடுத்து வந்து நாஸ்டாக் ஹண்ட்ரடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாஸ்டாக்ல ஓகே, நாஸ்டாக்லேயும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரைஸ் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிமாண்ட் ஜோனுக்கிட்ட தான் வந்து கரெக்டாக இதுவாகிட்டு இருக்கு. இன்னும் சப்ளை ஜோனுக்கிட்ட தான் வந்து இன்னும் ஃபுல்லாகவே ப்ரைஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறது வந்து மேபி வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த 50 ஜோனாச்சும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எந்தவித செல் கண்டிலுமே வந்து ஆர்டர் எடுக்கவே இல்லை. ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துக்கிட்ட ஒரே ஒரு செல்லு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். ப்ரைஸ் வந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப மூமெண்ட்டை பொறுத்து கண்டினியூ ஆகுதா இல்லை அப்படியே மேலே போதா இல்லை கீழே வருதான்றது அந்த மூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா எங்கே வரும்னு எதிர்பார்க்கலாம்னா இந்த இடத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அந்த 50% ஜோனுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இங்கே வந்தால் வந்து பையர்ஸ் வந்து கண்டிப்பாக பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ வந்து இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சு 25,390, அதாவது 25,400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ரீட்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்குமே இது வந்து மேபி வந்து ஒரு சின்ன செல்லு வந்து கொடுத்துட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி மேலே கீழே இப்படி பொறுமையாகவும் வரலாம். இல்லை வந்து மூமெண்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அப்படி டேரெக்டாகவும் வரலாம். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, வேறு என்ன இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இங்கேருந்து போயிட்டு ப்ரைஸ் போயிட்டு இங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்ப இதே லெவலுக்கு வந்துட்டு இதை உடச்சி கீழே போயிருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகலை. வீக்கு மட்டும் விட்டுட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இன்னும் இந்த ஜோனை வந்து முழுசாக உடச்சிருச்சு அப்படின்னா இன்னும் செல் ட்ரெண்டுக்கு ஃபுல்லாக என்டர் ஆகலை. ப்ரைஸ் இந்த ஜோனை டச் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஸோ வந்து ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை ஜோன் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது ஒரு பை ஜோன் ஆக்ட் ஆகுது. சப்போஸ் இதை உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பிரேக் அவுட்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து ஒரு வீக்கு மட்டும் விட்டுருக்கு. லோவர் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அப்படி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இதை வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். பிரேக் அவுட்டாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு லோவர் ஹையாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்த வந்து லோவர் ஹையாக கன்சிடர் பண்ணலாம். சரி பார்ப்போம். ஓகேவா, 4 ஹவரில் இது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் இன்னும் உடைக்கல. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து எதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட நல்ல லிக்விடிட்டி. இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கேண்டில், இது ஏகப்பட்ட லிக்விடிட்டி, இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். ஸோ இந்த எடுக்கிறதுக்காக தான் ப்ரைஸ் திரும்ப வந்துட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன வந்து செல் மூமெண்ட் காட்டியிருக்கு. ஸோ என்னென்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணபடி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 1 ஹவரில் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்ம செல் பிரேக் அவுட் எடுக்கலாம். அது இல்லாமல் இங்கேயும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம வேலிடான ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம 1 ஹவரோட பிரேக் அவுட் செல்லாக எடுத்துப்போம், மார்க்கெட் ஷிஃப்டாக எடுத்துப்போம். ஓகேவா,
ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு வாட்டி ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இப்போ இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண பிறகு திரும்ப வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, எது ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து லோவர் ஹை எடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் லோவர் ஹை எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து 1 ஹவரோட லோவர் ஹை எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்புறம் திரும்ப என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து திரும்ப அதே லெவலுக்கு போயிருக்கு. ஆனால் அந்த லெவலில் பிரேக் பண்ணலை. சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா இது வந்து பை ட்ரெண்டுக்கு மாறி இருக்கும். பட் வந்து இந்த லெவலில் அதே லெவலில் டச் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இன்னும் வந்து ஸ்டில் வந்து செல்லில் தான் இருக்குது. ஓகேவா, இது சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆனால் எங்கே வந்து அடுத்த இது எங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து திரும்ப ரீட்ரேஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. ஸோ வந்து ப்ரைஸ் இப்படி வந்ததுன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு வர மேலே போகலாம். மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இங்கே ஒரு ரீட்ரேஸ் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டும் இதுவாகலாம். பட் வந்து என்ன கன்ஃபார்ம்னா ப்ரைஸ் இப்படி இங்கே வந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன வந்து புல் பேக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து வேறு ஏதாவது தெரியுதுன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில் வந்து நமக்கு வேறு என்ன தெரியுது? ஓகே, 15 மினிட்ஸில் இது ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். பட் வந்து இதை வந்து வீக் மட்டும் வச்சுட்டு கீழே போயிடுச்சு. எப்போ வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து இது வந்து 15 மினிட்ஸில் பை ட்ரெண்டாக மாறிடுச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த செல் ட்ரெண்டு தான். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் இன்னும் அப்படியே கண்டினியூ போயிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ வந்து நாஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இதை உடைக்கிற வரைக்குமே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டு தான். ஸோ இப்படி வந்துட்டு இது வரையும் வந்துட்டு கீழேயும் போகலாம். என்ன வேணாலும் இதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து செல் ட்ரெண்டு தான். செல் என்ட்ரி மட்டும் எதிர்பாருங்க. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரி எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ப்ரைஸ் வந்து 26,056, அதாவது 26,040 70 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகுது, மேலே போதான்னு பாருங்கள். இங்கே ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்ப மேலே போதான்னு சொல்லிட்டு பை என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இந்த இடத்துக்கு வந்து திரும்ப கீழே வந்துருச்சு, கீழே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஒரு செல் என்ட்ரி எதிர்பாருங்க. இது ரெண்டு தான் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் நீங்கள் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ப்ரைஸு. அப்படி இங்கே மேலே போகாமல் இதில் டேரெக்டாக அப்படி கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்த எங்கே வந்து திரும்ப வந்து நீங்கள் ஒரு எங்கே முடியும் சொல்லி இந்த ஜோனை தாண்டி வந்துருச்சு, ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த ஸ்டாப் வந்து இங்கே தான் நிற்கும். 25,600 சம்திங் அந்த ஏரியாவுக்கு வந்துடும். ப்ரைஸ் வந்து இந்த ஜோனை தாண்டி கீழே வந்துருச்சு அப்படின்னா 25,600 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. அது வரைக்கும் இங்கே நிற்காது. இதில் இன்டர்மீடியட்டாக வந்து திரும்ப வந்து தான் ரீட்ரேஸ் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம்? அடுத்து யூரோ யூஎஸ்டி பார்க்கலாம். யூரோ யூஎஸ்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோன் வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் 50% ரேஞ்சை வந்து கிராஷ் பண்ணல. இன்னும் சப்ளை கிட்டே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஒரு அழகான வந்து பை ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து கீழே வந்து ஒரு பை ட்ரெண்டு, திரும்ப ஒரு பை, திரும்ப இந்த பையை இன்னும் உடைக்கல. ஃபுல்லாகவே வந்து இங்கே இன்னும் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திரும்பினா பைக்கு போக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஹையர் ஹையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கல, பக்கத்துலேயே வச்சிருச்சு. ஸோ வந்து பையிங் மூமெண்ட் குறைஞ்சிருக்கிறத காட்டுது. ஸோ வந்து திரும்ப வேணால் பாசிபிள் இது வரைக்கும் போயிட்டு இந்த சப்ளை ஜோனுக்கு போனால் கண்டிப்பாக வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இங்கே மூமெண்ட் வந்து அதிகம் இல்லை. சப்போஸ் இது மேலே போனால் திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு செல்லு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இது கீழே வந்துருச்சு அப்படின்னா, இந்த இதை தாண்டிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்துட்டு கீழே வந்துட்டு இது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மேலே போய் இப்படி ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப செல் ட்ரெண்டுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த டிமாண்ட் ஜோனுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இதில் ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. ஒன்று வந்து இது வரைக்கும் போச்சுன்னா இதோட எண்டு எது வரைன்னா 1.1800 அந்த சப்ளையோட திரும்பி வந்துடும். சப்போஸ் வந்து ப்ரைஸு கீழே போச்சு அப்படின்னா, உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்படி வந்துட்டு திரும்ப தான் கீழே போகும். இது ரெண்டு தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து 1 ஹவர் கேண்டில் 1 ஹவர் சார்ட்டில் வந்து வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் தெரியுதா? ஓகே, அழகான செல்லு பார்த்தீங்கன்னா லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டே வருது. இன்னும் அந்த லோவர் ஹையை உடைக்கவே இல்லை. ஓகேவா, ஸோ வந்து நம்ம இந்த லோவர் ஹை வந்து 1 ஹவர் லோவர் ஹையாக மார்க் பண்ணிக்கலாம். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இதை உடச்சி மேலே போதோ திரும்ப வந்து நம்ம பை எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே போனால் கூட அது செல்லு தான். ஓகேவா,
வேறு 15 மினிட்ஸில் சேம் அதே தான். இந்த இடத்த தாண்டுற வரைக்குமே வந்து இது வந்து செல்லு தான். ஸோ வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போதுமே இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது, 15 மினிட்ஸ் இருக்குன்னா எப்போதும் பிரேக் அவுட் கொடுக்குறது வந்து சின்ன கேண்டில் தான் மாறிட்டே வரும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணோம், 1 மினிட்ல அடுத்து 5 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணோம், அடுத்து வந்து 15 மினிட்ஸில், அடுத்து 1 ஹவரில், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு லெவலாக தான் பிரேக் அவுட் பண்ணோம். ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ண முடியுமோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒன் மினிட்டுக்குலாம் போவேன்னா 1 மினிட் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களாட்டி 1 மினிட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியும். நார்மலாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் ஃபாலோ பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு. அப்படி இல்லைன்னா 5 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் உங்களாட்டி கரெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் எப்போ வந்து இப்போ இதை 5 மினிட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன்னா எப்போ வந்து இந்த 5 மினிட்ஸை பிரேக் பண்ணி மேலே போதோ நான் இப்போ என்ன எதிர்பார்க்கலாம், பை ஆகுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ திரும்ப ஒரு வாட்டி பிரேக் அவுட் பண்ணி திரும்ப கீழே வரும், கீழே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துக்கு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப இங்கே என்டர் ஆகிட்டு நான் இங்கே ஸ்டாப்லாஸ் வைக்கணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ண வேண்டியதான். அதனால் இது வந்து என்ன சொல்கிறது, ட்ரேடிங்கே ஃபுல்லாகவே வந்து எமோஷன் கேம் தான். எல்லாரோட எமோஷனால் உருவாகிற ஒரு கேம் தான் இது. ஸோ வந்து இதில் வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு இதுக்கே கிடையாது. இது வந்து ப்ராபபிலிட்டி மட்டும்தான். அதாவது ஒரு காயினை போட்டுறது எந்த அளவுக்கு ஒரு 10 வாட்டியில் எத்தனை வாட்டி ஒரு இது விழுக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இது. பட் அதையே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு விளையாடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு 10 இதில் எனக்கு 7 விழுன்னு அவசியம் இல்லை, ஒரு 100 இதில் எனக்கு 30 விழுந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான், நான் வின் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி தான். ஓவராலாக ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து ஷார்ட் டேர்மில் நான் போடுற எல்லாமே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் 100 ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 ட்ரேட் எனக்கு பாசிபிளாக வந்துச்சுன்னா போதும். ஏன்னா வந்து நம்ம எப்போதுமே நம்மளோட ட்ரேடிங் லாஜிக் என்ன அப்படின்னா ஒரே விஷயம் தான். சப்போஸ் வந்து நான் லாஸ் பண்ணேன்னா இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவேன். நான் இதே எனக்கு சக்ஸஸாக போச்சு, இந்த ட்ரேட் சக்ஸஸாக போச்சுன்னா எனக்கு வந்து 1:3 கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100 ட்ரேட் எடுத்து $100 லாஸ் பண்ணாலும் 30 ட்ரேடில் ஒரு ட்ரேடுக்கு 3 வின் எடுத்திங்கன்னா, இப்போ வந்து நான் 100 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், 100 ட்ரேடில் 30 ட்ரேடு தான் வந்து இப்போ இந்த 100 ட்ரேடை நான் லாஸ் பண்ணேன்னா எவ்வளோ லாஸ் பண்ணுவோம் அப்படின்னா $100 தான் லாஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு இதுதான் 1% தான் வந்து நான் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். எப்போதுமே இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நான் 1% தான் போடுறேன். இதே வந்து நான் 30 வாட்டி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 வாட்டியும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 வாட்டியில் அட்லீஸ்ட் ஒரு சில வாட்டினாச்சும் கண்டிப்பாக நான் 1:6 இல்லை 1:7, சப்போஸ் 1:2 அப்படி மாறி தான் ஜெயிப்பேன். நான் எப்போதுமே கரெக்டாக 1:3 ஜெயிக்க மாட்டேன். ஸோ வந்து ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 ட்ரேடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜாக வந்து எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு $150 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ 100 ட்ரேடில் 30 ட்ரேடு வந்து 100 ட்ரேடில் 30 ட்ரேடு தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா மீதி $70 எனக்கு மைனஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த $30 நான் சம்பாரிச்சிருக்கிறது $150. ஓகேவா? ஸோ 150 மீதி வந்து உங்களுக்கு $80 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் நான். எப்போதுமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடோட எஸ்எல்லும் டேக் ப்ராஃபிட்டும் வந்து 1:3 இருந்தது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 1:2 இருந்தது அப்படின்னா, ஒரு லாங் டேர்மில் ஒரு 1000 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வின்னில் மட்டும்தான் இருப்பீங்க. இது வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி. இதில் வந்து ஒன்றும் பெரிய லக்கும் கிடையாது, ஒரு பெரிய சீக்ரெட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டன்ஸாக கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் வின்னிங் மட்டும் தான் அங்கே இருக்கும். இதுதான் ட்ரேடோட சீக்ரெட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜிபிபியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜிபிபியில் கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரேஞ்ச், அதாவது ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு மிடிலான ரேஞ்சில் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன பாசிபிள் அப்படின்னா பையர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அதாவது ஏற்கனவே இருந்த ப்ரைஸை விட ஒரு ஆவரேஜான விலை கிடச்சிருக்கு, ஒரு நல்ல விலையில் கிடைக்குது இப்போ ப்ரைஸு. ஸோ வந்து ப்ரைஸில் வந்து பை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகினாலும் வாய்ப்பு இருக்குது, இல்லை போயிட்டு இதை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இங்கே 4 ஹவரில் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப வந்து அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது, இந்த பிரேக் அவுட் பண்ணி போகும்போது திரும்ப என்ன நடக்கும்னு சொன்னால், அது இங்கேயும் உடனே வந்துட்டும் போகலாம், இல்லை கொஞ்சம் தூரம் வந்துட்டும் போகலாம். பிரேக் அவுட் பண்ணால் என்ன ரூல்ஸ்னால், திரும்ப ஒரு வாட்டி போயிட்டு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். இதுதான் அந்த லோவர் ஹை. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து இது அப்படியே பொறுமையாக மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். இதான் நடக்கும். ஒரு ரீசன் வந்து இது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு இது வந்து இது 50% ரேஞ்சில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கும் சென்டராக இருக்குது.
ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சீப் ப்ரைஸ் தான். இப்போ இதுக்கப்புறம் எங்கே ஃபார்ம் பண்ணாலும் ப்ரைஸ் வந்து வாங்க தான் பார்ப்பாங்க. சப்போஸ் இங்கே உடச்சிட்டு இங்கே ஒரு வாட்டி வந்துச்சுன்னா திரும்பவும் வாங்க தான் பார்ப்பாங்க. இங்கே ஒரு வாட்டி வந்துச்சுன்னா திரும்பவும் வாங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வர வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து வாங்க தான் பார்ப்பாங்க. ஆவரேஜ் பண்ணி வாங்க தான் பார்ப்பாங்க. இன்ஸ்டியூஷன் வாங்குவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க ட்ரேடர்ஸும் வந்து இந்த இடத்துல பை பண்ண தான் பார்ப்பாங்க மூவ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இது வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து பை தான். இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து 4 ஹவர்லேயே செல் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ இன்டர்னலாக இதுக்குள்ளே தான் நடக்கும். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஏன் வந்து இந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து பையில் தான் வந்துட்டு இருக்குது. டே ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பையில் இருக்குது. இன்டர்னல் பையில் இருக்குது. ஆர்டர் வந்து பையில் இருக்குது. ஓகேவா, அழகாக ஒரு பை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, இந்த இடத்துல வந்து ஹையர் ஹை வைக்கல. ஸோ வந்து இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக செல்லுக்கு திரும்பி இருக்குது. பட் இன்னும் வந்து ஃபுல்லாகவே வந்து இது இப்படி ஒரு பெரிய பிக் பிக்சராக பார்த்தீங்கன்னா இது ஒரு இது மாதிரி எடுக்கலாம். அதாவது ஒரே ஒரு கேண்டில் மாதிரி ஒரே ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்படி எடுத்துகிட்டு திரும்ப இப்படியும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டையுமே பார்க்கணும். நம்ம இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற இதை மட்டும் பார்த்துடக்கூடாது. ப்ளஸ் வந்து பிக் பிக்சரையாகவும் பார்க்க தெரியணும் நமக்கு. பாருங்கள், இப்படியும் எடுத்துகிட்டு திரும்ப இப்படி ஃபார்ம் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து இப்படி திரும்ப மேலே போய் திரும்ப கீழே வந்து இப்படி எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போவோம். அடுத்து மேலே போய் இப்படி கீழே வந்து இப்படி தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இதே சார்ட்டு இந்த மாதிரி இருக்கும். டே ஃப்ரேமில் இப்படி இருக்க சார்ட்டு ஒரே இதோ வைக்கிற சார்ட்டு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பை அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ வந்து ஒரு அப் அண்ட் டவுனுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணிவிட்டு இது வந்து பை ஆகுது, இது செல் ஆகுது, இது பை ஆகுது, செல் ஆகுதுன்னு போனோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான் அதிகமாக வரும். ஸோ வந்து எப்போதுமே ஒரு பிக் பிக்சர்லையும் பார்க்க கற்றுக்கணும், பிக் பிக்சராகவும் பார்க்க கற்றுக்கணும். ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன டைம் ஃப்ரேம்லையும் பார்க்க கற்றுக்கணும். ஓகேவா. ஸோ எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கேருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா லோவர் ஹை நல்ல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டே வருது. இங்கே வரைக்குமே லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லெவல் வந்து தான் டேரெக்டாக அது வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே போயிருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இது லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு லோவர் ஹை. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல விற்க வச்சுட்டு திரும்ப கீழே போயிடுச்சு. ஸோ வந்து இந்த லெவல் இன்னும் உடைக்கல. ஸோ இது இன்னுமே வந்து ப்ரைஸ் செல்லு தான் இருக்குது. எப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போதோ அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து பை ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் இந்த செல்லு தான். ஓகேவா. நான் வந்து நேற்று வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டி இருக்குது. ஸோ வந்து திரும்பி எடுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் ஒரு செல் ரியாக்ஷன் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், இதை உடச்சிட்டு திரும்ப மேலே போதா இல்லை. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா திரும்ப ஏன் வந்து இங்கே திரும்ப ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு திரும்ப ஏன் இந்த இடத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து திரும்ப இன்ஸ்டியூஷன் கேண்டில். இந்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக தான் இந்த கேண்டில் வந்து இங்கே இந்த மூமெண்ட் வந்திருக்கு. இந்த மூமெண்ட் வந்ததுலேயும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கே திரும்ப ஒரு ஆர்டர் பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மூமெண்ட் வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப இப்போ ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா நீங்கள் செல் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு பை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்து ஒரு பை ஆகணும். ஓகேவா. அப்படி இந்த ஜோனை தாண்டி ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னா அது செல்லில் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே, சின்ன டைம் ஃப்ரேமில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ஏற்கனவே இங்கேருந்து ஆர்டர் பிளாக் எடுத்துருச்சு. எடுத்துகிட்டு இங்கே ஒரு பை ட்ரை பண்ணுது. ஓகே, இதில் இருக்க ஆர்டர் எடுத்துருச்சு. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு பை எதிர்பார்க்கலாம். நம்ம பேட்டர்ன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி இப்போ இங்கே ஒரு வாட்டி பை வச்சுட்டு ஹை வச்சுட்டு திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி இப்படி மேலே போச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம பை ட்ரை பண்ணலாம். இது வந்து அடுத்த இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேப் ப்ராஃபிட் வந்து இங்கே, அப்படி இல்லைனா இந்த லெவல் அடுத்த லெவல் இது வரைக்கும் நம்ம டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு 1:3 கண்டிப்பாக கிடைக்கும். 1:3 கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ட்ரேடு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, ஓகே, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து ஜிபிபி ஜேபிஒய் வந்து பார்க்கலாம். ஜிபிஒயில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜேபிஒயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்னும் சப்ளை ஜோனில் தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. ஸோ வந்து செல் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, வேறு என்ன வந்து பிக்கர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
டே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்லா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து இது ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண பிக் பிக்சராக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே கண்டில் இப்படி தான் போகும். ஸோ வந்து இதை உடச்சிட்டு மேலே போகணும். பட் வந்து இதை உடைக்காமல் இங்கேயே வந்து திரும்பிடுச்சு. ஸோ வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணல, டே ஸ்ட்ரக்சரில் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து செல்லு தான் எதிர்பார்க்கணும். சரி, அடுத்து வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போனோம் அப்படின்னா 4 ஹவரில் வந்து 4 ஹவரில் கிட்டத்தட்ட டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம டிமாண்ட் ஜோன் பக்கத்துலேயே இருக்குது. 4 ஹவரில் வந்து இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப வந்துட்டு இதுக்கும் மேலே போகல, திரும்ப அந்த ஹையர் லோவுக்கு அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கு. ஆனால் அதையும் இன்னும் பிரேக் பண்ணல. ஒரு வீக் மட்டும் வச்சுட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இடம் வந்து ஒரு ஆக்டான ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து இது ஃபுல்லாகவே வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு 2-3 வாட்டி வந்து இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப உடனே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுவும் வீக் வச்சு உடனே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து நிறையா வந்து ஆர்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இது லிக்விடிலாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து மேபி இந்த இடத்த திரும்ப ஒரு வாட்டி வந்ததுன்னா இந்த இடத்த உடச்சிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு இடத்த கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துக்கிட்ட கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஒரு வாட்டி வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வந்து இப்போ இதில் வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு அழகான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ 4 ஹவரில் வந்து இது வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதை வந்து நம்ம ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து 4 ஹவரில் ஒரு லோவர் ஹை. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒன்லி இதில் செல் ட்ரெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கணும். இது வரைக்கும் கூட ப்ரைஸ் இன்டர்னலாக வந்து பை ஆகலாம். எப்போ இதை உடச்சி மேலே போதோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் பை ட்ரெண்டு. ஸோ வந்து இதில் ஷார்ட் டேர்மாக வேணால் பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து ஓவரால் அது வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 1 ஹவரில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஹவரோட லோவர் ஹை. இது 1 ஹவரில் ஃபார்ம் பண்ண ஒரு ஹை வந்து இது அதிகபட்ச ஹை எதுனா இதுதான். ஸோ இது வந்து 1 ஹவரோட ஹைன்னு வச்சுக்கலாம் நம்ம செல்லு. ஸோ வந்து இதுக்குள்ளேயே இன்டர்னலாக வந்து நமக்கு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் 1 ஹவரில் இது வந்து ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டு தான். இது வரைக்கும் கூட வந்துட்டு திரும்ப கீழே போகலாம். இதை பிரேக் பண்ணால் தான் நமக்கு 1 ஹவரில் பையாக மாறும். ஸோ வந்து நம்ம இப்போ செல் என்ட்ரி மட்டும் தான் செக் பண்ணணும். ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த என்ட்ரி மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். வேறு ஆப்போசிட்டாக ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி போகக்கூடாது, அன்லெஸ் பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்சோலிடேட் ஆகுது. அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல் மூமெண்ட்டோட கீழேயும் போல் மேலேயும் போல் ஒரு மாதிரி ஆவரேஜ் பண்ணுற மாதிரி, ஒரு அரைக்கிற மாதிரி ஒரே இடத்துல இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறையா வந்து நமக்கு டைட் ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா ஹிட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ட்ரேட் பண்ணணும். இல்லைனா இதில் வந்து ட்ரேட் பண்ணாமல் விட்டுறது நல்லது. பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான மூமெண்ட்டும் இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல லோவர் ஹை, இங்கே ஒரு லோவர் ஹை வச்சுருக்கு. திரும்ப வந்து இந்த லோவர் ஹை அளவுக்கு பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு திரும்ப கீழே போயிருக்கு. ஸோ வந்து ஓகே, இதை வந்து நம்ம லோவர் ஹையாக மார்க் பண்ணி வச்சுப்போம். 15 மினிட்ஸில் சப்போஸ் வந்து 15 மினிட்ஸில் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பை எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே வந்து இது இந்த இடத்துக்கிட்டே இருந்துட்டு திரும்ப கீழே போச்சுனாலும் இது செல்லு தான். எங்கே போயிட்டு திரும்புதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். திரும்புறதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மார்க்கெட் போயிட்டு திரும்பணும் அப்படின்னா நல்லா கீழே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி இங்கே வந்து திரும்புகிற மாதிரி ரியாக்ஷன் காட்டும். திரும்ப கீழே போய்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ஃபோர்ஸாக மேலே வரும். மேலே வந்தோடனே திரும்ப வந்து அடுத்து ஒரு நார்மலாக ரிவர்ஸ் இது எடுத்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். திரும்ப தான் மேலே வரும். இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து 5 மினிட்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் மேலே எடுத்திருந்தோம் என்ட்ரி அப்படின்னா, இப்போ இங்கேயே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா எது வரைக்கும் போகும்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். திரும்புற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கல, இனிமேல் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஸோ வந்து எந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுத்து திரும்புதுன்னு எதிர்பார்க்கணும். ஸோ 5 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு என்ட்ரி எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் இது வரைக்குமே நம்ம இந்த இடம் வரைக்கும் டேக் ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம ஒரு 6 சார்ட் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நார்மலாக இப்படி தான் வந்து அனலைஸும் பண்ணணும். இப்படி தான் வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணணும். என்ட்ரி எப்படி எடுக்குன்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு அனலைஸ் பண்ணுறது இப்படி தான்.
சரி ஓகே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தெரியலனா கூட சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே கேஷ், நன்றி, பார்ப்போம்.